ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வட்டலப்பம் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஜீனி போடுவேன். அதாவது நான் 10 முட்டைக்கு இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் ஜீனி போடுவேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு 3 அரைச்சி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது ஏலக்காய் வந்து தனியாக அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் ஜீனி போட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து நீங்கள் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த 10 முட்டையை உடைச்சி இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நாங்கள் அடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம முட்டையை ஊற்றிட்டு இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். அதாவது தேவையான அளவு சால்ட்டு நான் வந்து 1/4 டீஸ்பூன், அதாவது கொஞ்சோன்னு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏலக்காய் ஜீனி, அதை வந்து நான் வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். அதாவது 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம ஏலக்காய் போட்டால் வாசமாக இருக்கும், அதனால தான் ஏலக்காய் போடுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனி போட்டுக்கிறேன். அதாவது நான் 10 முட்டைக்கு 10 இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அடிச்சுக்கலாம். நம்ம இதை வச்சு நல்லா அடிக்க தான் நமக்கு அந்த கேக் வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த நுரை வர அளவு நல்லா அடிச்சுக்கிட்டு அந்த ஜீனியும் நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவு நீங்கள் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதையும் நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்து அதை நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பால், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். சில பேர் வந்து பசும்பாலும் ஊற்றுவாங்க, அதோட தேங்காய் பால் ஊற்றுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது நல்லா அடிச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ கீ சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கக்கூடாது அதை. இப்போ நமக்கு வந்து முந்திரி வேணும்னா போட்டுக்கலாம். நான் முந்திரி போடுறேன். இப்போ குக்கரில் வந்து தண்ணி வச்சு அதை கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, அது மேலே பிளேட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இது, அதை வந்து அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறம் இது மேலே மூடி போட்டுட்டு நம்ம இந்த குக்கரை வந்து லாக் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் லாக் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 விசில் கிட்ட வைங்க. வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 விசில் வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. வட்டலப்பம் நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் குத்தி பார்த்தா ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கும். நமக்கு சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் சூப்பராக விரும்பி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.